ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிக் டே ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் சிக்காக இருக்கும்போது ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்டை தான் சாப்பிட்டு இருப்பேன். அப்படி செஞ்ச ரெசிபி தான் இது சிக் டே சீரியஸ் 1. இது செய்யறதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுக்கலாம். கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் அண்ட் வெந்தயம் போட்டு அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நான் இங்கே வந்துட்டு ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அது இதோட சேர்த்து நல்லா வணக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சாம்பார் தூள் உங்க காரத்துக்கு எப்போ கூட குறைச்சா போட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நான் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கோல்டு அல்லது ஃபீவர் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அது செய்யறது ஈஸி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.